தந்தை மகன் தூயாவின் பேராலே நம் திருக்கையின் மூளைக்கல்லாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதாக. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அருள்வாக்கு. ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டேன், பதற்றமடையான். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இயேசு கூறியது: நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றில் எவரும் பாறை மீது தமிழை கட்டி அறிவாளிக்கு வந்தார்கள். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடிந்து பெரும் காற்று வீசியது. அவை அவையத்தின் மேல் மோதியும் அது விடவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டுள்ளது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு வந்தார்கள். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, ஆறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஜெபிப்போமாக. அன்புமிக்க ஆண்டவரை, இங்கே அவரை அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த நூலகத்திற்கு கறி அறிந்து பணியை ஆரம்பிக்க இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் உம்மால் முன்குறிக்கப்பட்ட ஒரு நாள். எந்த காரியம் என்று உம்மால் வந்தது. அன்புமிக்க ஆண்டவரை, நீர் எல்லா மனிதர்களும் கல்வியறை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும், அறிவொளி பெற்று சிறந்ததாக விளங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆண்டவரை, இந்த இடத்தில் இந்த நூலகம் நிறுவப்படுகிறது. இந்த நூலகம் எதிரே வருவதன் அடிப்படையாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த நூலகத்திலிருந்து வாசித்து நல்ல அறிவை பெற உதவியாக இருப்பதாக இந்த நூலகத்தை கட்டுவதற்கு நன்கொடை கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியத்து கனிவோடு பள்ளி நடக்கும். ஆண்டவரை, இந்த நூலகத்தை கட்டி முடித்து ஒரு நாள் இதிலே அனைவரும் வந்து தங்களுடைய அந்த நூலறிவை பெற உதவியாக இருக்கும். எந்தவித பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இன்றி இந்த இடத்தில் இந்த நூலகம் சிறப்பாக அமைய வேண்டும். ஏதாமே இதற்கு ஒரு தலைவராக இருந்து வழி நடத்தி இதில் வேலையானது சிறப்பாக நடைபெற உமது ஆவியின் வல்லமையை நிறைவாக பகிர்ந்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடி இருந்தோம். ஆட்சி வருக, திருவிழா மண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையை விடுவித்தரலாமேன். ஆண்டவர் நீ பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த இடத்தை நிறைவேறாக தம்பி கிட்ட வரோம். நீ புடி போற்றவரும் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எம்மை பாரும் மானோர் தம் மனசே
மன்றாட்டை தயவாய் கேளும் ஈதோர் என்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காலம் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஒன்றை கேட்டிடுவோம் தாயேயம் ஓசானவர் வந்தாலும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரும் அடிச்சு போட்டு கரை மட்டும் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகையமை பாரும் இந்த கட்டுக்கடை எல்லாரும் கடைக்கு போவே அவசரப்படாதீங்க. என்ன ஒழுங்கிட்டீங்க அடிமகா இருத்து அடிக்கிறது உள்ள போனோம் அசந்தடி சொல்வா புடிச்சிடு ஓடி ஓடியா அங்க 1 2 3 சூப்பர் சூப்பர் தெரியல சரி தகுந்த உள்ள இருக்க அடிக்கிற அடியில உள்ள போணும்ல ஸ்மைல் ப்ளீஸ் அண்ணா ஏய் பெர்னே வாங்க அந்த வாட்டர் அடி தாத்து விடுங்க அப்படி தாத்துறோம் அடி தாத்துறோம் அடிக்கிறீங்களா கல்லு தூக்கி போடாம இருந்தா கஷ்டம் தான் இல்லையா? ஆமா இறங்கிருக்க கட்டியது தண்ணி ஊத்தலன்னா அப்படிதான்.